எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். சேலம் மாவட்டம் மாலை 5 மணி. இனிமையான மாலை நேரம் தன் குளுமையை பூசி இருக்க வேலை முடித்து அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தனர் பவதாரணியும் பவித்ராவும். இருவரும் ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக பணிபுரிகின்றனர். அதே அலுவலகத்தில் மேனேஜிங் கார் டிரைவராக வேலை பார்க்கிறான் பார்த்திபன். பார்த்திபனுக்கும் பவித்ராவும் பள்ளி பருவத்திலிருந்தே நண்பர்கள். இருவரும் ஒரே அலுவலகத்தில் 3 வருடங்களாக வேலை பார்க்கின்றனர். இந்த நிறுவனத்தில் 1.5 வருடத்திற்கு முன்பு வந்து வேலைக்கு சேர்ந்தால் பவதாரணி. பின் மூவரும் நல்ல நண்பர்களாக மாறியிருந்தனர். அலுவலகத்தை விட்டு வெளியே வந்ததும் வழக்கமாக திரும்பும் இடப்புறம் திரும்பாமல் நேர் வழியிலே நின்றாள் தாரணி. ஏண்டி இங்கே நிக்கிற, வா போகலாம். இல்லடி, நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கா? ஆமா, வீட்ல தனியா இருக்க பிடிக்காம தான் என் கூட ஹாஸ்டல்ல இருக்கேன்னு சொன்னேன். இப்ப என்னவாம்? இன்னைக்கு நான் தனியா இருக்க போறதில்ல. என்னடி சொல்ற? ஆமா, பாத்தியும் நானும் தான் ஒன்னா தங்க போறோம். பவித்ராவின் பார்வையில் மாற்றம் கண்டவள், அப்படிலாம் பார்க்காதடி, தப்பா எதுவும் இல்லை. நாங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏய், செம்ம செம்ம நல்ல முடிவு. நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்தேன் தெரியுமா? அவன் எனக்கு முதல்ல நல்ல நண்பன். அப்புறம்தான் உன் கணவன். புரியுதா? இனி நான்லாம் உங்க நினப்புல இருப்போனோ என்னவோ. பொடி லூசு, நீ தான் எப்பவுமே எனக்கு முதல்ல. நம்பிட்டேன்டி, நம்பிட்டேன். எப்ப கல்யாணம்? அது இன்னும் முடிவு பண்ணலடி. அவர் அப்பா அம்மாவை பார்க்க ஊருக்கு போயிருக்காரு. அவங்க சம்மதிச்சிட்டா சீக்கிரமே. சீக்கிரமா? ம், சரி சரி, டும் 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 தான். ஓடி, நான் கிளம்புறேன் என துள்ளிக்கொண்டே ஓடியவளை பார்த்தவாறே விடுதியை நோக்கி நடை போட்டாள் பவித்ரா. விடிய அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தியதும் கதவில் ஒட்டியிருந்த புகைப்படத்தில் அவள் தோள்களில் கை போட்டு உதட்டில் புன்னகை சுமந்து கொண்டிருந்தான் அவன். அவளின் பார்த்திபன். கண்களில் நீர் ததும்ப அவனது இறுதி வார்த்தைகள் அவன் காதுகளில் ஒலித்தது. கல்லூரி முடிந்த கடைசி நாள் தன் மனதில் துளிர்விற்றிருந்த காதலை பார்த்திடம் வெளிப்படுத்தினாள் பவித்ரா. என்ன பவி பேசுற? நான் உன்னை நல்ல தோழியா மட்டும்தான் பார்க்குறேன். இந்த காதலுக்கு இதெல்லாம் வேணாம். எப்பவும் நல்ல நண்பர்களா இருப்போம் என அவன் சொல்ல வேண்டா வெறுப்பாய் தலையசைத்து வந்தாள். ஆனால் இன்று அவனும் தன் தோழியும் திருமணம் செய்ய போகிறார்கள். இனி எதுவும் நடக்கப் போவதில்லை. அவனை நெஞ்சில் சுமந்து கொண்டே மீதி வாழ்க்கையை முடிக்க நினைத்திருக்க இன்னொருவரின் கணவனாக மாறப்போகிறவனை நினைப்பது பாவமல்லவா என வருத்தத்தோடு கதவில் சாய்ந்து கண்ணீரில் கரைந்தாள். அலுவலகத்திலிருந்து தன் வீட்டிற்கு சென்றாள் தாரணி. 2 அடுக்கு மாடி வீட்டில் வசிப்பது அவள் மட்டும்தான். பாட்டி தாத்தாவின் பூர்வீக வீடு. அவர்கள் இறப்பிற்கு பின் அவள் மட்டுமே வசிக்கிறாள். அவள் பூட்டை திறந்து உள்ளே நுழைந்து முகம் கழுவி வந்தாள். காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு தொலைக்காட்சி முன் அமரவும் காலிங் பெல் அடிக்கவும் சரியாக இருந்தது. பார்த்திதான் வந்திருந்தான். அம்மா என்ன சொன்னாங்க என உள்ளே கூட வரவேற்காமல் கேட்டவளை ஓரம் தள்ளிவிட்டு உள்ளே சென்று அமர்ந்தான். பார்த்தி. ம். அவங்க என்ன சொன்னாங்க? நிறைய சொன்னாங்க. நீ எதை கேட்குற? விளையாடுதீங்க. நம்ம கல்யாணத்தை பத்தி என்ன சொன்னாங்க? முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவன் அப்படி சொன்னதும் முகத்தில் இருந்த உற்சாகம் எல்லாம் வடிந்து போக சோகத்தை பூசிக்கொண்டு திரும்பி அமர்ந்தாள். உடனே சோகமாகாதடா. அம்மா 2 மாசம் கழிச்சு வேண்டாம், அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க என அவளை அணைத்தபடியே கூற, நிஜமாவா? ஆமா. அப்புறம் முகத்தை அப்படி வச்சுட்டு என்ன கடுப்பு பண்ணீங்க? சும்மாதான். ஓ என அருகில் இருந்த தடியை எடுத்துக்கொண்டு அவனை விரட்டினாள். அவனும் அவளுக்கு போக்கு காட்டி விட்டு ஓடினான். நேரம் விரைவாக கழிய இரவும் வந்தது. தாரணி செய்த சப்பாத்தி குருமாவை இருவரும் உண்ட பின் உறங்கச் சென்றனர். அவள் மாடியில் இருந்த படுக்கை அறையில் படுத்துக்கொள்ள பார்த்தி ஹாலில் இருந்த சாய் விரிக்கையில் படுத்துக்கொண்டாள். நள்ளிரவு தாண்டிய நேரம். நெத்தியில் படுத்திருந்தவளுக்கு தூக்கம் கலைந்து போனது. ஜன்னல் கதவுகள் காற்றில் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்க தூக்கம் தொலைத்தவள் எழுந்து வந்து ஜன்னலை மூடினாள். மூடிவிட்டு திரும்பும் போதுதான் அந்த காட்சியை கவனித்தாள். அவள் வீட்டிற்கு பின்னால் அமர்ந்திருந்த ஊஞ்சல் தானாக அசைந்து கொண்டிருந்தது. காற்றில்தான் ஆடுகிறது என சமாதானம் செய்து கொள்ள முடியவில்லை. காரணம், போடப்பட்டிருந்த 2 ஊஞ்சல்களில் ஒரு ஊஞ்சல் மட்டுமே ஆடிக்கொண்டிருந்தது. கீழே செல்ல வேண்டாம் என மூளை சொன்னாலும் மனமது செல்ல தூண்டியது. மெதுவாக கீழே இறங்கினாள். பார்த்தி அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை தொந்தரவு செய்யாமல் மெதுவாக அடி வைத்து வெளிக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள்.
ஊஞ்சல் அருகே சென்று அதை தொட்டு நிறுத்த ஆட்டம் நின்று போனது. நிம்மதி அடைந்தவள் உள்ளே செல்ல திரும்பினாள். அவள் திரும்பிய நொடி அந்த ஊஞ்சல் கிரீச் என்ற ஒலியுடன் மீண்டும் அசையத் தொடங்கியது. எச்சில் விழுங்கிக் கொண்டு மீண்டும் ஊஞ்சலை நோக்கி திரும்ப நினைக்கையில் ஊஞ்சல் சத்தம் நின்றது. குழப்பத்தோടെ ஒரு நொடி தயங்கி நின்ற அவளை பின்னால் இருந்து ஒரு கை தொட்டது. முகம் முழுவதும் வியர்த்து கொட்ட தாரு என்ற பார்த்திபன் அழைப்பால் நிம்மதி பெருமூச்சு விட்டு திரும்பினாள். இங்க என்ன பண்ற? நீங்க என்ன பண்றீங்க? தூக்கம் வராம தான் சும்மா கண்ணை மூடி படுத்திருந்தேன். நீ கதவை திறந்து வெளியே வரவும் நானும் பின்னாடி வந்தேன். எதுக்கு இந்த நேரத்துல வெளியே வந்த? தூக்கம் வரல, ஜன்னல் திறந்திருந்துச்சு. கண்ணாடி வழியா கீழே பார்க்க ஒரு ஊஞ்சல் மட்டும் தனியா ஆடிட்டு இருந்துச்சு. அதான் காத்துக்கு அசைஞ்சிருக்கும். இதுக்காக இந்த நேரத்துல கீழே வந்தியா? இல்ல பார்த்தி, அது வந்து என்ன வந்து போயின்னு, இதெல்லாம் பெரிய விஷயமாம், வா போலாம் என அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு சென்றான் பார்த்தி. வெளிக்கதவை சாத்தும் போது அவளது கண்கள் அந்த ஊஞ்சலின் மீதே பதிந்திருந்தது. மேலறைக்கு செல்ல விருப்பம் இல்லாமல் பார்த்தி அருகே வந்து அமர்ந்தாள். என்னம்மாம், நானே இங்கேயே தூங்குறேனே. அதெல்லாம் வேணாம், நீ ரூமுக்கு போ. தனியா இருக்க ஏதோ மாறி இருக்குடா. வருஷ கணக்கா தனியா தானே இருந்த, இப்ப என்ன? நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும் என அவள் முணங்கினாள். என்ன சொன்ன? நான் இத்தனை நாள் நிம்மதியா தூங்குறேன்னு நினைச்சியாம்? பின்ன இங்க பாரு என மேஜையின் கீழிருந்த ஒரு பாட்டிலை எடுத்தாள். அதை கண்டதும் அதிர்ந்தவனாக, எதுக்குமா இத்தனை தூக்க மாத்திர? தூங்கதாம். அவன் முறைக்க, நிஜமாதான் பாத்தி. பாட்டி தாத்தா இருக்க வரைக்கும் அவங்க நடுவுல தான் படுத்துப்பேன். ஏன்னா என் ரூம்ல என்னை தவிர யாரோ இருக்க மாதிரியே இருக்கும். பாட்டி என்னோட பிரம்மன்னு சொல்லுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் என் தூக்கம் சுத்தமா போச்சு. வீட்ல தனியா இருக்க என்னால முடியல. பல நாள் தூக்க மாத்திரை தான். அப்புறம்தான் பவி ஹாஸ்டல்ல தூங்க ஆரம்பிச்சேன். அப்பவும் கூட எனக்கு நிம்மதி இல்லை. அவளுக்கு தெரிஞ்சா திட்டுவான்னு அவன் தூங்குனதும் மாத்திரை போட்டுப்பேன். அவ எழுப்பும் போதுதான் எனக்கு முழிப்பே வரும் என சொல்லிவிட்டு அழுதவளை ஆறுதல் படுத்தியவன் அவளோடு அவள் அறைக்கு சென்றாள். பார்த்தி, கீழேயே படுத்துக்கலாமே. ஒண்ணும் வேணாவா? அவள் அரைக்கதவை திறந்தான். நீ போய் தூங்கு. அப்ப நீங்க? இரு என ஜன்னல் அருகே இருந்த சாய் விரிக்கைக்கு சென்றான். இங்க படுத்துக்கிறேன், சரியா? தன் அறையில் அவன் இருப்பதையே பாதுகாப்பாக உணர்ந்தவள் நிம்மதியாக சென்று மெத்தையில் விழுந்தாள். அந்நாளின் அசதி அவள் கண்களில் தூக்கமாய் நிறைந்தது. அவள் உறங்கியதை உறுதிப்படுத்திக் கொண்ட பார்த்தி தூங்க ஆரம்பித்தான். நன்றாக அவன் உறங்கிக் கொண்டிருக்க மீண்டும் மீண்டும் படபடவென ஜன்னல் அடிக்க விழித்து கொண்டான். விழித்ததும் ஜன்னலை சாத்தியவன் புரண்டு படுத்தபடி தாரணியை பார்க்க அவள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவனும் கண்களை மூட நினைக்க அவள் கட்டிலின் கீழே நிழலாடுவதைக் கண்டவன் மெதுவாக எழுந்து கட்டில் அருகே வந்தான். தாரணி அமைதியாக தூங்கிக் கொண்டிருப்பதால் அவளுக்கு சத்தம் கேட்காமல் கட்டிலின் மேல் அமர்ந்து கொண்டே மெதுவாக கீழே குனிந்து பார்த்தான். அங்கு அவன் கண்ட காட்சி அவனுக்கே அச்சமளித்தது. கால்களை இறுக்கமாக கட்டியபடி போர்வை இழுத்து பிடித்து அமர்ந்திருந்தாள் தாரணி. பார்த்தியை கண்டதும் விடியலை கண்ட இருளென பயமதி விலக அவன் அருகே நகர்ந்து வந்தாள். தாரு, நீ இங்க? உஷ் என்று அவனை மெதுவாக பேச சொல்லியவள் அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில், பார்த்தி, என் பெட்ல யாரோ இருக்காங்க என சொன்னதும் பார்த்திக்கு தூக்கி வாரி போட்டது. காரணம், தாரணியின் கையின் மீது ஒரு கையை வைத்து கொண்டுதான் மற்றொரு கையில் மெத்தை விரிப்பை விலக்கி கீழே பார்த்தான். வியர்வை துளைகள் நிலத்தில் விழ பயத்தை அவளிடம் காட்டிக்கொள்ளாமல் மெதுவாக நிமிர்ந்தான். அவன் கை வைத்திருந்த இடத்தில் இருந்த கம்பளி மட்டும்தான். அவன் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும் முன்பே கம்பளின் உள்ளிருந்து சிறிய கரும்புகை ஒன்று அவன் காதுரசி சென்றது. இரவு முழுவதும் தூக்கத்தை தொலைத்தனர் இருவரும். காலையில் இருவரும் ஒன்றாகவே அலுவலகம் சென்றனர். மதிய நேரம். சாப்பாட்டை திறந்து வைத்துவிட்டு கவனத்தை வேறெங்கோ வைத்திருந்தான் பார்த்திபன். அவன் முன்னால் சொடுக்கு போட்டு அவனை நிஜ உலகிற்கு கொண்டு வந்தாள் பவி. தாரணியும் அமைதியாகவே இருந்தாள். என்னாச்சு ரெண்டு பேருக்கும்? ஏன் பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என கேட்கவும் இருவரின் முகமும் அப்பட்டமாக பயத்தை காட்டியது. ஏன் என்னாச்சு ரெண்டு பேருக்கும்? ஒண்ணுமில்லடி என கோரஸாக இருவரும் கூறினர். நம்ப முடியலையே. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு நேற்று நடந்த எல்லாம் கூறினர். இப்போது பிரம்மை பிடித்தவள் போல் அமர்ந்திருப்பது பவியின் முறையாயிற்று. அவளை உலுக்கிய தாரணி, ஏண்டி அமைதியா இருக்க? நல்ல வேளை நான் அங்க இல்ல. இருந்திருந்தா பேயை விரட்டிருப்பியோ? இல்ல இல்ல, இவளை பார்த்து பேய் ஓடி இருக்கோம். போடா எருமை என அவன் தலையில் கொற்றியவள் தன் வயிற்றை நிரப்பும் வேளையில் இறங்கினாள். முதலில் சாப்பிட்டு முடித்த தாரணி கை கழுவ செல்ல பவி அருகில் வந்து அமர்ந்தான் பார்த்தி. என்னடா, நீயும் பயந்துட்டியா? நீதான் தைரியமான ஆளாச்சே.
சீ லூசு! அது இல்லடி. அப்புறம் என்ன? அந்த கருப்பு புகை காது கிட்ட வந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஆமா. அதான் மறைஞ்சு போச்சே. இல்லடி. இல்லையா? ஆமா. ஆமாவா? இல்லையா? விளையாடாத. சொல்றத கேளு. என்னடா? அந்த புகை காது கிட்ட வந்ததும் விலகி போயிடுன்னு சொல்லுச்சுடி. அதோட அந்த குரல நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். அந்த குரல் தாரணிக்கு கேட்கல. எனக்கு மட்டும் தான் கேட்டுச்சு. பேய் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கியா? இப்பதான் சொன்னேன் விளையாடாதன்னு. அப்போ ஒருவேளை உனக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோ? அதே சந்தேகம் தான் எனக்கு. ஆனா, என் உயிர்ல கலந்த குரல் அது. என்னால மறக்க முடியாத குரல் அது. எனக்கு என்னவோ அந்த குரலு அடுத்து ஏதோ சொல்ல வருவதற்குள் தாரணி வந்துவிட, இயல்பாக முகத்தை வைத்துக் கொண்டனர் இருவரும். "தாரு நீ என் கூடவே தங்கிக்கோ. அந்த வீடு வேணாம்." "ஆனா, என்ன ஆனா?" "அவன் நானு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணா தங்கிக்கோங்க. இப்ப வேணாம்." தாரும் பவி சொல்றதா சரின்னு எனக்கு தோணுது. நீ அவ கூடவே தங்கிக்கோ. சரி என அவளும் ஒத்துக்கொண்டாள். தாரணியும் பவியும் அலுவலகத்திற்குள் சென்ற பின் வெளியே வந்து மரத்தடியில் அமர்ந்தான் பார்த்திபன். அந்த குரல் அவனை சுற்றி சுற்றி வந்த குரல். அவன் மறக்க முடியாமல் தவிக்கும் குரல். அதை கேட்காமல் அவன் உறங்கியதில்லை. இப்போது அந்த குரலை அவன் உறக்கம் கலைத்திருந்தது. அந்த குரல் ஏன் அவன் வீட்டில் கேட்க வேண்டும் என சிந்திக்கத் தொடங்கினான். மாலை வேளை வந்ததும் பார்த்திபன் அவனுடைய நண்பர்கள் அறைக்கு சென்று விட்டான். பவியும் தாரணியும் அலுவலக விடுதிக்கு சென்றனர். விடுதி கேண்டீனில் தோழிகளோடு அமர்ந்து கேலி கிண்டல்களோடு இரவு உணவு உண்டதில் நேற்று நிகழ்ந்த நிகழ்வையெல்லாம் மறந்து சிரிக்கத் தொடங்கியிருந்தாள் தாரு. சாப்பிட்டு முடித்ததும் இருவரும் அறைக்கு திரும்பினர். இரவு வெகு நேரம் பார்த்தியோட மொபைலில் பேசிக் கொண்டிருந்தாள் தாரு. வேதனையை வெளிக்காட்டிக்க முடியாமல் கம்பளியை போர்த்து கொண்டு வாயை மூடி அழுது கொண்டிருந்தாள் பவி. அப்படியே சிறிது நேரத்தில் உறங்கியும் போனாள். பார்த்தி தூக்கம் வருகிறது என சொல்லவே அவளை தூங்க சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். சார்ஜ் மொத்தமாக இறங்கியிருந்தது. சார்ஜரை எடுத்துக்கொண்டு பிளக் பாயிண்டில் இருக்கும் இடத்திற்கு வந்தவள் போனை சார்ஜில் கனெக்ட் செய்துவிட்டு மெத்தையில் விழுந்தாள். விட்டத்தை பார்த்து கொண்டு படுத்திருக்க மின்விசிறில் இருந்து வித்தியாசமான ஓசை வந்தது. முதலில் அதை பெரிதுபடுத்தாமல் திரும்பி படுத்தாள். ஆனால் அந்த ஓசை அவளை தூங்க விடவில்லை. மீண்டும் விட்டத்தை பார்க்க அந்த மின்விசிறி அப்படியே கார் ஸ்ட்ரேங்கிங் போல உருமாறியது. முழு வேகத்தில் அவளை நோக்கி இறங்கி வர படக்கென்று மெத்தையிலிருந்து எழுந்து விட்டாள். இதயம் வேக வேகமாக துடிக்க தூக்க மாத்திரைதான் ஒரே வழி என மேஜையை நோக்கி நடந்தாள். தனது பையை எடுத்தவள் மாத்திரை தேடிக்கொண்டிருக்க மேஜையின் பின்னால் முனங்கல் குரல் கேட்டது. பயத்தை உள்ளே வைத்துக்கொண்டு மெல்லமாக எட்டி பார்க்க அங்கு ரத்தம் தோய்ந்த இரு கால்கள் மட்டுமே தெரிந்தது. நெருங்கிச் சென்று என்னவென்று பார்க்கவும் பயம். அதற்குள் மாத்திரை கிடைத்துவிட தண்ணீர் கூட எடுக்காமல் வாயில் போட்டு அப்படியே விழுங்கியவள் கண்களை மூடிக்கொண்டு மெத்தையில் விழுந்து போர்வையால் சுருட்டி கொண்டாள். தாரு தாரு எந்திரடி, இன்னும் கொஞ்ச நேரம்டி. மணி 9 இன்னும் அரை மணி நேரத்துல ஆபீஸ்ல இருக்கணும். கிளம்பு என பவி கத்திக் கொண்டிருக்க மெதுவாக எழுந்தாள். நடந்ததை அவளிடம் கூறலாமா என நினைத்தவள் முதலில் பார்த்தியிடம் சொல்லலாம் என முடிவு செய்து கொண்டாள். விடுதியின் வாயிலில் இருவரின் வருகைக்காக வெளியே காத்திருந்தான் பார்த்தி. இருவரும் தூரத்தில் வருவதைக் கண்டவன் இயல்பாக புன்னகைக்க நினைத்தான். ஆனால் அவன் கண்ட காட்சி அவனை புன்னகைக்க விடவில்லை. ஹாய் பார்த்தி என தாருக்கும் டேய் எருமை என பவி சொல்லவும், சொல்லுடி, நான் கூப்பிட்டது காதுல விழுகலையா? அப்படி இல்லம்மா, உங்க ஃப்ரெண்டு குரல் தான் கேட்கும் போல. சேச்சே அப்படிலாம் இல்லை, உட்காருமா போலாம் என கார் கதவை திறந்து விட்டான். காலை நேரத்தில் மூவரும் ஒன்றாகவே அலுவலகம் செல்வர். உள்ளே முன் இருக்கையில் தாரு அமர்ந்து கொள்ள பின் இருக்கையில் பவி அமர்ந்து கொண்டாள். பார்த்தியின் முகமோ வெளிரி போய் இருந்தது. பல்வேறு குழப்பரேகைகள் அவன் முகத்தில் படர்ந்திருந்தது. சீரான வேகத்தில் வாகனம் சென்று கொண்டிருக்க தனது அலங்காரம் சரியாக இருக்கிறதா என கண்ணாடியில் பார்க்க நிமிர்ந்த தாருவிற்கு ஒரு நொடி மூச்சே நின்று விட்டது. பவியின் 2 தோள்களிலும் இரவு கண்ட அதே ரத்தம் தோய்ந்த கால்கள் தொங்கிக் கொண்டிருந்தது. அதிலும் ஒரு புறம் 2 4 கால்கள். நடுக்கத்தோட பார்த்தியின் கரங்களை பிடித்து கொண்டாள். என்ன ஆச்சு? ஒண்ணுமில்ல பாத்தி, கொஞ்சம் வேகமா போங்களேன். என விரைவாக அலுவலகத்தை அடைந்தனர். காரை விட்டு இறங்கியதும் தாரு பவியின் கரங்களை பிடித்து கொண்டு வா பவி போலாம் என அழைக்க, நீ உள்ள போ தாரு, பவி அப்புறமா வருவா. ஏன் என்னாச்சு? ஒன்னும் ஆகல, நான் பவி கிட்ட பேசணும். இப்பவே பேசுங்க. இல்ல நீ போ, நான் அவகிட்ட மட்டும் பேசணும். ஓ ஏன், அப்படி என்ன ரகசியம்? ரகசியம்லாம் இல்ல. எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தனை காலையில பார்த்தேன். அவன் இங்க வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் பவி கிட்ட பேசணும்னு சொன்னான். அதான். ஓ சரி சரி, சீக்கிரம் வந்துடுடி. சரி நீ போ. அவள் உள்ளே சென்றதும் பார்த்து யார் வராங்க? அவன் மௌனமாக நின்றான்.
ஆனால் உடலோ நடுங்கிக் கொண்டிருந்தது. "பார்த்திம், டேய் பார்த்திம்!" லூசு என அவனை தொட்ட அடுத்த நொடி அவளை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தான். பார்த்தி அவ்வளவு எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை கொண்டவன் அல்ல. ஏதோ ஒரு விஷயம் அவனை மிகவும் அதிகமாக பாதித்திருக்குது என உணர்ந்து கொண்டாள் பவி. அவன் அழுகை நிற்கும் வரை அவள் காத்திருக்க நினைக்க, அவனோ அழுகை நிறுத்துவதாக தெரியவில்லை. போகிற வருகிறவர் எல்லாம் இவர்களை ஒரு மாதிரியாக பார்த்துச் சென்றனர். "டேய் பார்த்தி, வா உட்கார்ந்து பேசலாம்." அவனால் சரியாக கூட நடக்க முடியவில்லை. அலுவலகத்திற்கு எதிர்ப்புறம் இருந்த பார்க்கில் இருவரும் சென்று அமர்ந்தனர். அவன் மௌனமாகவே அமர்ந்திருந்தான். பவியின் கைகளையும் இறுக்கமாக பிடித்திருந்தான். "பார்த்தி, என்ன ஆச்சு? அது சொல்லி தொலடா. நீ இவ்ளோ அப்செட் ஆகி அழுது நான் பார்த்ததே இல்லையே. ஒரு தடவ நடந்துச்சு இப்படி நீ உடைஞ்சு போகிற மாரி சம்பவம். அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்குறேன். என்ன ஆச்சு?" "அதே சம்பவம் தான்." அதிர்ந்து போனாள் பவி. "டேய் என்னடா சொல்ற?" "ஆமா. காலையில நீங்க 2 பேரும் வெளிய வந்தீங்கல்ல?" "ஆமா. நீ கூட முகத்த ஒரு மாரி வச்சிருந்தியே. வழக்கம் போல பல்ல கூட காட்டலையே ஏன்?" "என்னால எப்படி சிரிக்க முடியும்?" என மீண்டும் அழத் தொடங்கியவன் தோள்களை ஆதரவாக பற்றிக் கொண்டாள் பவி. "இங்க பாரு, என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே சரி பண்ண முடியும்." "சொல்றேன். காலையில நீ முதல்ல வந்த, உன் பின்னாடியே தாரணி வந்தா. அவளோட கால்கள்ல..." என அவன் சொன்னதை கேட்ட பவி அப்படியே மயங்கி சரிந்தாள். "பவி, பவி, பவி எந்திரிடி." அவள் முகத்தை தட்ட மெதுவாக கண் திறந்தாள். "பார்த்தி, நீ சொன்னது உண்மைதான். ஆனா எதுக்குடா? அதான் எனக்கும் புரியல." என சொல்லி முடிப்பதற்குள் அவனது மொபைல் ஒலித்தது. மேனேஜர் அழைத்திருந்தார். "பார்த்திபன், சொல்லுங்க சார். எங்க இருக்கா?" "ஆபீஸ்க்கு வெளியே இருந்தேன் சார். கீழே ஏதோ பிரச்சனை. என்னன்னு பார்த்து ஆளை விரட்டி விடு." "சரிங்க சார்." மேனேஜர் அழைப்பை துண்டிக்க பார்த்தி பவி தூக்கிவிட்டு அவனும் எழுந்தான். "பார்த்தி, அப்புறம் பேசலாம். அங்க ஏதோ பிரச்சனையாமா. வா போகலாம்." சரி என கனத்த மனதோடு அவளும் எழுந்து பின் சென்றாள். அங்கு ஆபீஸ் வாயிலில் தார் யாருடனோ கத்திக் கொண்டிருந்தது தெரிந்தது. என்ன பிரச்சனை என தெரியாமல் குழப்பத்தோடு அருகில் சென்றனர். இருவரையும் கண்டதும் கை நிறைய பணத்தை அள்ளி எதிரில் நின்றவனின் கையில் திணித்தாள். அதை கண்டதும் எதிரில் நின்றவனும் அமைதியாக சென்று விட்டான். "என்னாச்சு? யாரடி அது?" "அது அது வந்து சொல்லுடி. கடன் வாங்கியிருந்தேன். கேட்டு வந்துட்டான். வேற ஒண்ணுமில்ல." "நிஜமாவா?" "நிஜமாதான். வா போகலாம்." என பவியை அழைத்து கொண்டு உள்ளே சென்று விட்டாள். ஆனால் பார்த்திக்கு அவள் வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லாமல் போகவே அவளிடம் பணம் வாங்கி சென்றவனை பின்தொடர எண்ணி வேகமாக காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். சிறு தூரம் சென்றதும் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத சாலையில் அந்த நபர் நடந்து கொண்டிருந்தான். காரை நிறுத்திவிட்டு வெளியே வந்து வேகமாக நடந்தான். "ஹலோ அண்ணே, நில்லுங்க." அவனின் குரல் கேட்டு திரும்பினான் காளி. முதலில் மிரண்டு தயங்கியவன் அண்ணா என்ற அழைப்பில் அமைதியாக நின்றான். "என்ன வேணும்பா?" "அந்த பொண்ணு உங்ககிட்ட கடன் வாங்கியிருந்துச்சா?" "எந்த பொண்ணு?" "அதான் தாரணி." "ஹஹஹா" என சிரித்தவன், "அப்படிதான் சொல்லி வச்சிருக்கா அந்த பொண்ணு." என சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தான். "அண்ணே நில்லுங்க." "அட என்னப்பா, அப்போ உங்ககிட்ட கடன் வாங்கலையா?" "அதை கேட்க நீ யாருப்பா?" "நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்க போறவன்." உடனே காளி அதிர்ந்தான். "அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்க போறியா?" "என்ன தெரியணும்? அவளுக்கு அப்பா அம்மா இல்ல. பாட்டி தாத்தாவும் இறந்துட்டாங்க. அவ்வளோதானே." ஹஹஹா என சிரித்தவன் அருகில் இருந்த மரத்தடியில் சென்று அமர்ந்தான். "வா, வந்து உக்காரு. கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதால தான் உன்கிட்ட சில விஷயம் சொல்ல போறேன். வா" என சொல்ல குழப்பத்தோடு அவனும் அருகில் சென்று அமர்ந்தான். "அவளை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல தம்பி. எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி எதுவும் தெரியாது. அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி அவ கல்யாணம் ஆகாத பொண்ணு இல்ல. அவளுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்ல, அவளுக்கு நண்டும் சிண்டுமா 2 புள்ளைங்க வேற இருக்கு." கல்யாணம் ஆனவள் என்பதே அவனுக்கு பேரதிர்ச்சியாக இருக்க, குழந்தைகளும் உண்டென சொல்ல மலைத்து போய் அமர்ந்திருந்தான் பார்த்தி. "அதுங்க குடும்பத்துல என்ன பிரச்சனையோ தெரியலப்பா. ஆனா அவ புருஷன் விவாகரத்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டானாம். அதுவும் சின்ன பிள்ளைங்களும் பசங்களும் இருந்ததால அதுங்க அப்பா கூடவே இருந்துக்கலான்னு தீர்ப்பாயிடுச்சாம். தீர்ப்பு முடிச்சு அவ கோவமா காரை ஓட்டிட்டு வர்ற வழியில தான் அவளை முதலா பார்த்தேன். காட்டு வேலைக்கு நம்ம ஏற்காடு மலை இருக்குல்ல, அங்கன கூப்பிட்டுருந்தாங்க. நானும் 5, 6 பசங்களும் போறதா இருந்துச்சு. ஆனா அங்க மழை வர்றது மாதிரி இருக்குதுன்னு வரல. நான் மட்டும்தான் நடந்து போயிட்டு இருந்தேன். என் பையனும் அடம் பிடிச்சதால அவனையும் கூப்பிட்டு போனேன். அவன் எனக்கு முன்னாடி ஓடி ஆடி நடந்துட்டு இருந்தான். அதிகமா வண்டி வராத ரோடு தான்னு நானும் அவனை கண்டுக்கல. அப்பதான் அந்த சம்பவம் நடந்துச்சு" என கண் கலங்கினான். "என்ன சம்பவம்னு?" "சொல்றேன்ப்பா." நல்ல கருத்த மேகம்லாம் வானத்தை மறைச்சு கிடந்துச்சு. மழை வந்துடும்னு கோணிய தலைக்கு போட்டுட்டு நானும் நடந்தேன்.
அப்ப எனக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வேகமா ஒரு கார் வந்துட்டு இருந்துச்சு. அப்ப என் பையன் நடந்து போன பாதைக்கு எதிர்ல 2 சின்ன பொண்ணுங்க நடந்து வந்துட்டு இருந்துச்சுங்க. அப்போ திடீர்னு என் பையன் ரொம்ப வேகமா ஓடுனான். நானும் ஒண்ணும் புரியாம கோணி எடுத்துட்டு அவன் பின்னாடியே ஓடினேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு என தலையில் அடித்துக்கொண்டு அழுதான் காளி. "அழாதீங்க அண்ணா, என்னாச்சு அண்ணா?" 3 பிஞ்சுங்க மேலயும் அந்த பாழா போன கார் ஏறிடுச்சு தம்பி. 3ங்களையும் தூக்கிக்கிட்டு ஓடுனேன். ஆனா 2 குழந்தைங்களும் செத்து போச்சு. என் பையனுக்கு 2 காலும் போச்சு. அவள காட்டிக் கொடுக்காம இருக்கேன்னா, அதுக்கு தான் இந்த காசு. ஏற்கனவே என் பொண்டாட்டிக்கு நடக்க முடியாது சாமி. பையனுக்கும் கால் போச்சுன்னு தெரிஞ்சு அவ நொறுங்கி போயிட்டா. என் ஒரு நம்பிக்கையும் செத்து போச்சு. அவனுக்கு நல்ல மருந்து குடுக்க கூட எனக்கு வழி இல்ல. அதான் அவ குடுக்குற காசுக்காக வந்து தொலையுறேன். அவ குழந்தைங்கள தொலைச்ச கோவத்துல இந்த குழந்தைங்கள கொன்றுக்கா சாமி. கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சா என் வீட்ட பார்க்க ஆள் இல்ல சாமி. அதான் இப்படி அலையறேன் என சொல்லி முடிக்க பார்த்தி உறைந்து போயிருந்தான். அண்ணே சொல்லுப்பா. இந்த விபத்து எப்ப நடந்துச்சு? எங்க நடந்துச்சு? நாள் கிழமைலாம் தெரியலப்பா. ஆனா அது சித்திரை மாசம்தான். நம்ம ஏற்காடுல சிவம் காட்டேஜ் இருக்குல்ல, அங்கதான். ரொம்ப நன்றி அண்ணா என சொன்னவன், அண்ணா இனி அவகிட்ட போய் நிக்காத. அதே ஆபீஸ் கிட்ட தான் நான் இருப்பேன். உனக்கு என்ன வேணாலும் என்னை கேளு. சரியா? தம்பி, தம்பி தான். நான் இருக்கேன். புரிஞ்சுதா? சரிப்பா என காளி எழுந்து நடக்க, பார்த்தியோ மரத்தில் சாய்ந்து கண்களை மூடினான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அரசு மருத்துவமனை. பிரசவ வார்டிற்கு வெளியே காத்திருந்தார் குணசேகரனும். அவன் மனைவி குணவதி உள்ளே தங்களின் முதல் உயிரை பூமிக்கு கொண்டு வர போராடி கொண்டிருந்தாள். பதட்டத்தோடு அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்த குணாவிற்கு ஒவ்வொரு நொடியும் யுகமாக கழிந்தது. இருவரையும் நெடுநாளாய் காக்க வைத்து விட்டாலோ அவர்களின் முதல் புதவி. திருமணம் முடிந்து 15 வருடங்களுக்கு பின்புதான் குணவதி கருவில் உருவானாள் பார்வதி. வருடக்கணக்காய் காத்திருந்தது போதுமென சில நொடிகளில் வந்துவிட்டாள் குணவதி கையில். தங்களின் முதல் உயிரை பாராட்டி சீராட்டி அத்தனை அன்பையும் கொட்டி கொட்டி வளர்த்தனர் குணவதியும் குணசேகரனும். பார்வதி அவள் அன்பை கொட்டி தீர்க்க 3 வருடம் கழித்து பார்த்திபனும் பிறந்தான். அக்கா என்றால் அவனுக்கு உயிர். சொல்ல போனால் அவள் அக்கா இல்லை, அம்மா. யார் கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவான். அவன் பாசத்திற்கு அவளும் சளைத்தவளில்லை. எங்கு சென்றாலும் தம்பியை தூக்கி கொண்டே திரிவாள். இருவரின் பாசத்தைக் கண்டு ஊரே வியக்கும். பார்த்தி பள்ளியில் சேர்ந்ததிலிருந்து பவி நட்பானதால் தினமும் அவன் வீட்டிற்கு வந்து விடுவாள். பார்த்தி வீட்டை கடந்துதான் அவள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். சில சமயங்களில் பார்த்தி வீட்டிலேயே தூங்கி விடுவாள். இரவானதும் அவள் அப்பா வந்து தூக்கி செல்வார். இருவரின் நட்பும் இயல்பாக நகர்ந்தது. வருடங்களைப் போலவே. பார்வதிக்கு 18 வயது நெருங்கிக் கொண்டிருந்த சமயம், மாட்டேன் மாட்டேன் சொன்னா கேளுடா கண்ணா. அக்கா நம்ம கூடவே இருக்கட்டும். கேளும்மா. நம்ம வீட்டிலே வச்சுக்க முடியாதுடா. அம்மா ப்ளீஸ்மா சொன்னா கேளு. அவரு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. அவளுக்கும் பிடிச்சிருக்கு. ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு. அம்மா சென்ற பின்னும் புரண்டு புரண்டு அழுது கொண்டிருந்தவனை அழைத்தாள் பார்வதி. அக்கா, ஏன்டா இப்படி அடம்பிடிக்கிற? அக்கா வேணாம், நீ இங்கே இரு. என்னை விட்டு போகாதக்கா. நான் எங்கேயும் போகலடா. மாமாவை தான் கட்டிக்க போறேன். 2 தெரு தள்ளிதானே மாமா வீடு. நீ தினமும் என்னை பார்க்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் நீ விளையாட குட்டி பாப்பா வரும் என அவனுக்கு புரியும்படி புரிய வைத்தாள். முதலில் அடம் பிடித்தாலும் குட்டி பாப்பா என சொன்னதில் மகிழ்ந்தான். பார்வதியும் மெல்ல மெல்லமாய் அவன் மனதை பக்குவப்படுத்தினாள். அதோடு பவியும் அவனுக்கு துணையாக இருந்ததால் சந்தோஷமாக கல்யாண வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். குணவதியின் அண்ணன் மகன் பரமசிவனோடு பார்வதியின் திருமணம் இனிதே நடந்தது. தினமும் பள்ளி முடிந்ததும் அக்காவை பார்க்க ஓடி விடுவான் பார்த்தி. பவியும் தான். எப்போ பார்த்தாலும் பாப்பா பாப்பா எப்போ வரும் என கேட்டுக்கொண்டே இருப்பான். ஆனால் பார்வதி குணவதியை காக்க வைத்தது போலவே அவள் சிசுவும் அவளை 10 வருடங்கள் காக்க வைத்து விட்டது. பார்த்தியும் பவியும் படிப்பை முடித்து விட்டனர். வேலைக்காக அலைந்து கொண்டிருந்த சமயம் தன் இன்னொரு தாயான அக்கா தாயாக போகிறாள் எனும் செய்தி அறிந்து துள்ளி குதித்தாள் பார்த்தி. என்ன கேட்டாலும் வாங்கி தந்து தாங்கினான் அவளை. எல்லோரும் ஆவலாக காத்திருந்த நாளும் வந்தது. இரட்டை சந்தோஷத்தோடு. ஆம், வெண்ணிலா மென்னிலா 2 நிலாக்களும் நள்ளிரவில் அவளுக்கு அதிக வழி தராமல் வந்து உதிர்த்தனர். இரட்டை நிலாக்களை கையில் தாங்கினான் பார்த்தி. தாய் மாமனே தாயாளன். சிறு வயதில் கிடைத்திருந்தால் பொம்மை போல சீராட்டி வளர்த்திருப்பானோ என்னவோ. பக்குவ வயதில் கிடைத்ததும் மருமகள்களை மகள்களாக பாவிக்க தொடங்கி விட்டான். பார்வதி எங்கு சென்றாலும் 2 நிலாக்களுக்கும் கவலை இல்லை. பார்த்தி அருகில் இருந்தாலே போதும். அதே போல பட்டாம்பூச்சியாய் தங்கள் வீட்டையே சுற்றி கொண்டிருக்கும் பவி என்றாலும் உயிர். இன்பமாக நாட்கள் செல்ல
பார்த்திக்கு பெங்களூரில் இருந்து ஒரு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு வந்தது. அதே சமயம் இப்போது இருவரும் வேலை செய்யும் அலுவலகத்திலிருந்து பவிக்கும் நேர்முக தேர்வுக்கு அழைத்திருந்தனர். அந்த தேர்வுக்கு செல்லாமல் இருந்திருந்தால் இரு நிலாக்களும் தேய்ந்து அமாவாசையாய் மாறிப்போகும் நிலை வந்திருக்காதோ என்னவோ. இரு நிலாக்களும் இருளில் புதைந்த நாள். காலையிலேயே பரபரப்புடன் நேர்முக தேர்வுக்கு கிளம்பி கொண்டிருந்தான் பார்த்தி. ஏண்டா, நாளைக்கு தானே போகணும், இன்னைக்கே ஏன் பறக்கிற? அக்கா, நாளைக்கு கிளம்புனா நேரத்துக்கு போக முடியுமோ என்னவோ, அதான் ஃப்ரெண்டு கூட தங்கிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துடலான்னு. என்னவோ பண்ணு. மாமா மாமா. என்னங்கடா, இப்போ கண்டிப்பா போகணுமா என மழலை மொழியில் கேட்டனர் மூன்று அகவை நிறைந்த இரு நிலாக்களும். ஆமாடா தங்கங்களே, மாமா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுவேனாம், சரியா? அவனின் சமத்து குட்டிகள் இரண்டும் அவன் சொன்னதை கேட்டதும் இரண்டு புறமும் தலையாட்டி சம்மதம் தெரிவிக்க, இரண்டு நிலாக்களின் பிறை நெற்றியிலும் முத்தமிட்டு கிளம்பினான் பார்த்தி. அவன் கிளம்பிய சில நிமிடங்களில் வீட்டிற்குள் நுழைந்தாள் பவி. பார்த்தி, அவன் கிளம்பிட்டாண்டி. அக்கா, நிஜமாவா? ஆமா, உன்கிட்ட சொல்லலையா? இல்லையே, என்கிட்ட சொல்லாம போறானா? வரட்டும், அவனுக்கு இருக்கு. நீ கிளம்பலையா? கிளம்பிட்டேக்கா, சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நல்லா பண்ணுடி. சரிங்கக்கா, நான் சாயந்தரம் வரேன். நாங்க இங்கே இருக்க மாட்டோம்டி. ஏன்? காட்டேஜுக்கு போறோம்டி. எதுக்கா? அவர் ஃப்ரெண்டோட பையனுக்கு பிறந்த நாள்டி, அதான். அப்ப நானு ஒழுங்கா இன்டர்வியூ முடிச்சிட்டு வா. அப்ப சோறு பார்சல் பண்ணி எடுத்துட்டு வரேன், போதுமா? ஈ என இழுத்து கொண்டே நிலாக்களுக்கு கன்னம் கிள்ளி முத்தமிட்டு ஓடிவிட்டாள். மாலை 4 மணி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ என பாடல் ஒலிக்க கேக் கட்டிங் நடைபெற்றது. பெரியவர்கள் எல்லாம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க, சிறுவர்கள் எல்லாம் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது வெளியே சென்ற பந்தை எடுப்பதற்காக வெண்ணிலா முதலில் வெளியே ஓடினாள். அவளை காணாமல் போகவே மென்னிலாவும் பின்னால் ஓடினாள். அவளுக்கு எதிரே பந்தை தூக்கி கொண்டு வெண்ணிலா வர, இருவரும் சேர்ந்து உள்ளே வருவதற்குள் அந்த விபத்து நேர்ந்தது. அதன் பிறகு இடிந்து போய் அமர்ந்தான் பார்த்திபன். அவனுக்கு ஒரே ஆறுதல் பவிதான். வேறு எங்கும் செல்ல வேண்டாம் என சொல்லி அவளுக்கு வேலை கிடைத்த அலுவலகத்திலேயே டிரைவர் வேலை வாங்கி தந்து விட்டாள். எல்லாம் நேற்று நடந்தது போல் இருந்தது பார்த்திக்கு. அந்த குரல் அவளின் குரல்தான். அவனை பார்த்தி பார்த்தி என அழைத்து கொண்டே இருக்கும் குரல். இழந்து போன தன் மகள்களின் நினைவுகளாலே நீங்காமல் இருக்க, அது கொலை என தெரிந்தால் அவனால் சும்மா இருக்க முடியுமா? காலையில் தாரணி விடுதியை விட்டு வெளியே வரும்போது அவன் இரண்டு நிலாக்களும் தாரணி இரு கால்களையும் கட்டிக்கொண்டிருந்த காட்சியைக் கண்டுதான் கலங்கி போயிருந்தான். எதற்கென தெரியாமல். இப்போது புரிந்தது. கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டவன் உள்நெஞ்சில் தோன்றிய தீப்பொறியான வெறியுடன் அலுவலகம் நோக்கி சென்றான். மாலை நேரத்திற்காக காத்திருந்தான் பார்த்தி. மேனேஜரை அழைத்துச் சென்று அவர் வீட்டில் விட்டு வந்தவன் பவிக்கு அழைத்தான். பவி, சொல்லுடா, வேலை முடிஞ்சுச்சா? முடிஞ்சு. உனக்கு தான் வெயிட் பண்றோம். 10 நிமிஷம், நான் வந்துடுறேன். சரிடா. சொன்னதைப் போலவே 10 நிமிடத்தில் அலுவலகம் வந்தடைந்தான் பார்த்தி. பவி, வெளியே போகலாமா? எங்கடா? ஏற்காடு வரைக்கும். ஏற்காடு என்றதும் தாரணி முகம் மாறியதை கண்டு கொண்டான் பார்த்தி. எதுக்குடா? சும்மா, நாளைக்கு சனிக்கிழமைல, சும்மா சுத்தி பார்த்துட்டு அங்க நம்ம காட்டேஜில் தங்கிட்டு வரலான்னு. பார்த்தி, நம்ம காட்டேஜுக்கா? ஆமாடி. ஆனா அங்க போனா எனக்கு இனி வருத்தம் வராது, வா. சரி என பவி அமர்ந்து கொண்டாள். வா தாரு. நான் எதுக்கு? நீங்க வேணா போயிட்டு வாங்க. ஏய் வா, ஹாஸ்டல்ல போய் சும்மா தானே இருக்க போற, போலாம் வா. அந்த பக்கமே போக மாட்டேன்னு சொன்னவனே போலாம்னு சொல்றா. சான்ஸை மிஸ் பண்ணாதவா, இடம் சூப்பரா இருக்கும். அரை மனதாக வேறு வழி இல்லாமல் ஏறி அமர்ந்தாள் தாரு. நிலாவே வா என்ற சாங் ஓடிக்கொண்டிருக்க பவி ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள். பவி, சொல்லு தாரு, காட்டேஜ் எங்க இருக்கு? இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி சிவம் காட்டேஜ் இருக்கு, அதுதான். இவன் மாமாவோடது. நெஞ்சம் படபடவென அடித்து கொள்ள, இது வரைக்கும் அங்க போகலையே என கேட்டாள். அங்க அவனுக்கு பிடிக்காத விஷயம் நடந்துச்சு, அதான் போகல. என்ன நடந்துச்சுன்னு கேட்க தாருவிற்கு வாய் வரவில்லை. என்ன நடந்துச்சுன்னு கேட்க மாட்டியா தாரு என பார்த்து கேட்க அவளுக்கோ வார்த்தையே வரவில்லை. கேளுமா, அது கேளுமா, இல்ல அது. ஏய் கேளுடி என பார்த்தி கத்த பவியும் குழம்பி போனான். பார்த்தி, என்னாச்சுடா? அவளுக்கு பதில் சொல்லாமல் காரை மிக வேகமா ஓட்டியவன் பாசம் பிடித்து செடிகள் முளைத்து பாதி சிதைந்து போன பலகையில் சிவம் காட்டேஜ் என பெயர் பொறிக்கப்பட்டிருந்த இடத்திற்கு முன்பாக காரை நிறுத்தினான். இறங்குடி. தயங்கி தயங்கி இயங்கினாள் தாரு. பார்த்தி, என்னாச்சுடா?
நம்ம பாப்பாங்கள சாக காரணமே இவன் தாண்டா பவிமா என சொல்ல பவி அதிர்ந்து நின்றாள். அது மட்டும் இல்ல, இவளுக்கு கல்யாணம் ஆகி புள்ளைங்க வேற இருக்கு. அதுங்களை இவ புருஷன் கூட்டிட்டு போயிட்டானாம். அந்த கோவத்துல அவள மாதிரியே மத்தவங்களும் வேதனைப்படணும்னு நம்ம பாப்பாங்க மேல வண்டி ஏத்திருக்காடி என சொல்லிவிட்டு தலையில் அடித்து கொண்டு அழுதான். கோவத்தில் கண்கள் சிவக்க தாருவை அறைந்தாள் பவி. "என்னடி பொண்ணு நீ? உன்னை போய் நல்லவன் நினைச்சு பழகுனேனே, என் பாப்பாங்க என்னடி பாவம் செஞ்சது உனக்கு? உன்னால வாழ முடியலனா மத்தவங்க வாழ்க்கையும் கெடுப்பியா?" என அவள் அழுதாள். தாரு இன்னும் அமைதியாவே இருக்க, பார்த்தி பேண்ட் பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்துக்கொண்டு அவளை நெருங்கினான். "பார்த்தி, நான் ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன். என் புள்ளைங்கள பிரிஞ்ச துக்கத்துல. துக்கத்துல எங்க வாழ்க்கையை நரகமாக்கிட்டீங்களே உன்னை" என அவன் நெருங்க, அவள் பயந்து போய் காட்டேஜுக்குள் ஓடினாள். பவியும் அவள் பின்னால் செல்ல முயல அவளை தடுத்தான் பார்த்தி. "பார்த்தி, இனி எனக்கு நீ போதும் பவி. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ண இருந்தேன். நல்ல வேளை சரியான நேரத்துல புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை வேண்டாம்னு சொன்னதால பாவம் பண்ணிட்டேன்டி. என்னை மன்னிச்சிடு" என சொன்னவன் அவளை அழைத்து கொண்டு காரில் அமர்ந்தான். பார்த்தி அவங்க பார்த்துப்பாங்க, நம்மளையும் என சொல்லி அவள் கையை இறுக பிடித்தான். அவளது அணைப்பை உணர்ந்தவள் அவன் தோள் சாய்ந்தாள். உள்ளே ஓடிய தாரு முன்றைய திறக்க அங்கு ஈசி சேரில் சிவமும் பார்வதியும் அமர்ந்திருந்தனர். அவர்கள் காலருகே சென்று விழுந்தாள். "அக்கா, காப்பாத்துங்கக்கா, நான் ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன், என்னை காப்பாத்துங்க" என கதறிக் கொண்டிருக்க, தரையோடு ஒட்டியிருந்த அவள் முகத்தின் அருகே 4 கால்கள் அவளை நோக்கி வருவதைக் கண்டு முகம் முழுவதும் வியர்த்து கொட்ட மெதுவாக நிமிர்ந்தாள். பிறையில் உள்ள கரையைப் போல சிதைந்த முகங்களுடன் வந்த நிலாக்களைக் கண்டதும் வீல் என அலறிக்கொண்டு பின்னோக்கி நகர்ந்தாள். அவள் வேகத்திற்கு அவள் கால்கள் ஈடு கொடுக்க மறுத்தது. "ஐயோ" என அவள் அலறிய சப்தம் சுவர்களில் பட்டு எதிரொலித்தது. நிலாக்களின் முகங்களை காண முடியாமல் பாதுகாக்க ஏதேனும் இடம் கிடைக்காதா என சுவரோடு சுவராக நகரத் தொடங்கினாள். வியர்வை துளிகள் தரையில் விழ மெல்ல மெல்லமாக நகர்ந்தவள் எதன் மீதோ மோதி நின்றாள். பெருமூச்சின் சப்தம் காதுகளின் ரீங்காரமாய் ஒலித்தது. இதயம் வேக வேகமாக துடிக்க திரும்பினாள். அங்கு சிவமும் பார்வதியும் நிற்க, அவர்கள் கால்களை பிடிக்கப் போனவளின் காற்றிலே துளாவியது. எத்தனை முயன்றும் அவர்களை கால்களை தொட முடியவில்லை. அவள் நிமிர, பார்த்தி தன் உயிரான அக்காவை எந்த கோலத்தில் இறுதியாக பார்த்தானோ அதே கோலத்தில், அதாவது தூக்கில் தொங்கிய தோற்றத்தோடு அவள் முன் நின்றன. ஆம், பிள்ளைகளை சிதைந்த பிண்டங்களாக பார்த்த பின் தங்கள் உயிரை போக்கிக் கொண்டனர் இருவரும். பார்த்தியை தாருவிடமிருந்து விலகி போகச் சொன்னதும் அவன் அக்காவின் குரல்தான். அவர்களது கோர காட்சியைக் கண்டதும் எதிர் திசையில் நகர அவளால் முயன்று முடியவில்லை. அவள் கத்தும் சத்தம் அறைகளை தாண்டி எங்கும் செல்லவில்லை. "அம்மா, அக்கா ஏம்மா கத்துறாங்க" என கேட்க, வெண்ணிலாவிற்கு என்ன பதில் சொல்வதெனே தெரியாமல் நிலாக்களை தங்களருகே அணைத்து கொண்ட பார்வதியும் சிவமும், "உனக்கு நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? ஏன் எங்க குடும்பத்தை சிதைச்ச" என கேட்க, அவர்களின் குரல் அவள் காதருகே எதிரொலியாய் கேட்டுக்கொண்டே இருந்தது. இருவரும் அவளை நெருங்க அவள் கத்த முயன்று அவளால் இயலவில்லை. ஆனால் இருவரும் சப்தத்தில் மேலரில் இருந்து கூர்மையாய் விழுந்த மரக்கட்டைகள் அவள் உடலை துளைத்தது. காட்டேஜில் மாட்டப்பட்டிருந்த சிவம், பார்வதி மற்றும் நிலாக்களின் படத்திலிருந்து வாடிய பூவொன்று கீழே விழுந்து சிதறியது. நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும்னா நான் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.